சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 5. இத்தனை துணிவா கலிங்க மன்னருக்கு என்று தந்தையும் மகளும் ஒரே சமயத்தில் கேட்டார்கள். நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையைத்தான் நான் சொன்னேன். கலிங்க வீரர்கள் என்னை துரத்தினார்கள். நான் தப்பித்து உங்கள் அறையில் குதித்தேன். அப்படியா? ஆமாம் குணவர்மரே. சிதைந்து கிடக்கும் சோழ கலிங்க உறவை சீர்படுத்த சமாதான பத்திரம் ஒன்றை வீரராஜேந்திர சோழன் கொடுத்திருக்கிறார். அது இனி செல்லாது. 2 நாட்டுக்கும் பகையும் போருந்தான் என நினைக்கிறேன். இதிலும் விசித்திரம் இருக்கிறது. கலிங்கத்து பகை கடாரத்துக்கு நன்மை. இளைய பல்லவரே, நான் கடாரத்தின் இளவரசராக இருக்கும் காரணம் தெரியுமா? தெரியாது குணவர்மரே. இந்த பதவி என் தந்தையால் என் மீது சுமத்தப்பட்டது, என் இஷ்டத்திற்கு விரோதமாக. ஆட்சியில் வெறுப்பு இருந்தால் சோழ நாட்டின் உதவியை நாடி ஏன் ஓலை அனுப்பினீர்கள்? சைலேந்திர வம்சத்தில் பிறந்த நான், சைலேந்திரர்களுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமை அது. சொர்ணத்தீவில் கொட்டி கிடைக்கிறது தங்கம். ஜெயவர்மன் மக்களை துன்புறுத்தி தங்கத்தை தன் வசமாக்கி கொள்கிறான். புத்தி சொன்ன மந்திரிகளின் தலைகளை வெட்டுகிறான். இப்போது நான் அரசாளும் கடாரத்தையும் தன் வசமாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறான். அதனால் கடாரத்தை காப்பாற்ற, சைலேந்திரர்களை காப்பாற்ற உதவி தேடி இங்கு வந்திருக்கிறேன். என் கதையை பார்த்தீர்களா? ஏன், கதை நன்றாகத்தானே போகிறது. ஆனால் இப்போது கலிங்கத்துக்கும் சோழ நாட்டுக்கும் போர் வரும் போலிருக்கிறது. ஆம், அப்படித்தான் தெரிகிறது. ஏதன் அதிர்ஷ்டத்தை பார்த்தீர்களா? உங்கள் நண்பர் அனப்பாயரை சிறை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே பதுங்கி இருக்கிறீர்கள். அந்த இரவில் ஒரு வெண்புறா ஒன்று சாளரத்தின் வழியாக உள்ளே வந்து இளைய பல்லவன் அருகே அமர்ந்தது. அதை கையில் எடுத்து உற்று பார்த்தான். காஞ்சனா, அந்த தீபத்தை சற்று அருகில் கொண்டு வாருங்கள் என்றான். அவள் தீபத்தை ஏந்தி அருகில் நின்றாள். அவன் சோதித்தான். கால்களில் எதுவும் இல்லை. இறக்கையை தடவினான். சுருட்டி வைக்கப்பட்ட பட்டுத்துணி ஒன்று இருந்தது. விரித்தான். சிவப்பு வண்ணத்தில் எழுத்துக்கள் அந்த இருட்டில் பளபளத்தன. மூவரும் ஆச்சரியத்துடன் வாயை பிளந்தனர். காஞ்சனா, தீபத்தை இன்னும் அருகில் கொண்டு வாருங்கள். அருகில் கொண்டு வந்தாள். குணவர்மன் துணியை விரித்து பிடித்தான். இளைய பல்லவன் படித்தான். கடாரத்தின் மன்னனுக்கு பயம் வேண்டாம். 3 நாட்கள் அங்கேயே இருங்கள். பல காரியங்கள் நடக்கும். இடையூறு செய்ய வேண்டாம். அனப்பாயன். இளைய பல்லவரே, இது அனப்பாயரின் கையெழுத்துத்தானா? ஆம், அவருடையதுதான். அப்படியானால் அவர் தப்பியிருக்க வேண்டும். தப்பித்தான் இருக்க வேண்டும். ஏதோ எனக்கும் அதிர்ஷ்டம் இருப்பதாக தெரிகிறது. இளைய பல்லவரே, நீங்கள் படுக்கச் செல்லுங்கள். காஞ்சனா, இவருக்கு எந்த அறையை கொடுக்கலாம்? எந்த அறைக்குள் நுழைந்தாரோ அந்த அறையையே கொடுக்கலாம் என்றாள் காஞ்சனா. அப்படியே செய் காஞ்சனா. இளைய பல்லவனை அழைத்து வந்தாள். உள்ளே செல்லுங்கள். நீங்கள் நீங்கள் மட்டும் போங்கள். நான் வேண்டுமானால் திரைச்சீலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். அதை கேட்டதும் கலகலவென சிரித்து கொண்டே நகர்ந்து சென்றாள். அவன் கையில் புறாவை பார்த்து கொண்டே கற்பனை உலகில் இருந்தான். தொடரும்.